கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னனோட சினிமா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரீசென்ட்டா கேரளால நடந்துகிட்டு இருக்க பாலியல் பிரச்சனைய பத்தி நம்ம தமிழ் நடிகர்கள்ட்ட கேட்டதுக்கு, அவங்க என்னென்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் இத பத்தின ஒரு கேள்விய முன்வைக்கிறப்ப, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அத பத்தி எனக்கு தெரியாதுங்க. சாரி" அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்றாங்க. இதே கேள்விய நடிகர் ஜீவா அவர்கள்ட்ட வைக்கும்பொழுது, ஜீவா அவர்கள், "இப்ப நீங்க நியூஸ் கேட்கிறது, நீங்க எப்படி நியூஸ கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ, இதே கேள்விய நடிகர் ஜீவா அவங்கள்ட்ட கேட்டப்ப, எங்க கையில ஒரு நல்ல அட்மாஸ்பியர் தான் வச்சுக்க முடியும். அதுதான் எங்களுடைய வேல. இப்ப நெறைய நடிகர்கள் இந்த ஈவென்ட்க்கு வந்திருக்காங்க. அவங்க முகத்துல எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க." அப்படின்னும் நடிகர் ஜீவா அவங்க சொல்றாங்க. நடிகர் அர்ஜுன் அவர்கள், "ஒரு பிரச்சனைக்கு கோர்ட் அதாவது சட்டம் தான் நியாயம் சொல்லணும்." அப்படின்னு அர்ஜுன் அவர்கள் சொல்றாங்க. நடிகை ரோஹிணி கிட்ட, "தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இது நடக்குது. ஏன் தமிழ் நடிகைகள் மௌனம் காக்கின்றார்கள்?" அப்படின்ற ஒரு கேள்விக்கு ரோஹிணி அவங்க, "மீடியாக்கு முன்ன வந்து தான் இங்க யாரும் பேசல. மீடியாக்கு முன்ன வந்து யாரும் பேசாததுனால, யாரும் இங்க அமைதியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. அடுத்து நம்ம இத எப்படி கொண்டு போகணும்? அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இந்த பிரச்சனைய எப்படி அணுகணும்னு சொல்லி, அதுக்கான தீர்வையும் எல்லாம் இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னும் நடிகை ரோஹிணி அவங்க சொல்றாங்க. நடிகை ராதிகா அவங்க கிட்டயும் இந்த ஒரு கேள்விய முன்வைக்கப்ப, ராதிகா அவங்க சொன்னது, "கேரளா இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து இந்த கேரவன்ல இருக்கிற ஹீரோயின் டிரெஸ் மாத்துறத கேமரா எடுத்து, அத பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர்களும் அங்க இருந்திருக்காங்க." நடிகை ராதிகா அவங்க, "இப்ப நான் நடிச்ச ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாமே, அங்க இருக்கிற பெண்கள் ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. இப்ப ஹோட்டல்ல ஒரு ரூம் குடுத்தா, அவங்க எல்லாருமே என் ரூம்ல தான் வந்து தூங்குவாங்க. நான் இருந்ததுனால வேற யாரும் எந்த வந்து தொந்தரவும் பண்ண மாட்டாங்க." ராதிகா அவங்க நடிக்கிற காலகட்டத்தில நாங்க 4 துணிக்கு நடுவுல நின்னு கூட புடவை எல்லாமே மாத்திருக்கோம். ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு நடிகை ராதிகா அவர்கள் சொல்றாங்க. ராதிகா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி விஷால் அவர்கள் சொன்ன பதிலுக்கு, ராதிகா அவங்க, "இது ஒரு அலட்சியமான பதில். நீங்க அப்படி சொல்ல முடியாது. நீங்க இவ்வளோ சொல்றீங்கல்ல. இப்ப சொன்ன அந்த நபர செருப்பால அடிக்க போவோம் வரீங்களா? நான் வரேன்." அப்படின்னு நடிகை ராதிகா அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா பைல்வான் ரங்கநாதன் அவங்க பேசுறதுக்கும் நடிகை ராதிகா ரொம்ப அவரோட பேச்சுல அதிருப்தியில இருக்காங்க. இப்ப தொடர்ந்து கேரளால நடக்கிற பாலியல் பிரச்சனைய பத்தி நம்ம நடிகர்கள் கிட்ட கேள்விய முன்வைக்கிறது சரியா? தப்பா? அப்படின்ற ஒரு டாபிக் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. அது சரியா? தப்பான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாரி தொடர்ந்து வீடியோக்கள பார்க்க இன்னொன்னு சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.